அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு பேரிக்காயை பற்றி நாம் பார்க்கலாம். சீசன் பழங்கள் அந்தந்த சீசனில் தவறாமல் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடுவதால் அந்தந்த சீசனில் உடலை தாக்கும் நோய்களை எதிர்த்து போராட தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அந்த வகையில் தற்போது பேரிக்காய் சீசன் தொடங்கிவிட்டது. மார்க்கெட்டுகளில் பேரிக்காயை விலை குறைவில் காணலாம். பேரிக்காய் இனிப்பு சுவையாக கொண்டதோடு வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டது பழமும் கூட. சொல்ல போனால் ஆப்பிளை விட விதமான அளவிலான பேரிக்காயில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. அதோடு வைட்டமின் சி, வைட்டமின் கே, பொட்டாசியம், காப்பர் போன்ற சத்துக்களும் உள்ளன. பேரிக்காய் சீசன் காலத்தில் தினமும் ஒரு பேரிக்காய் சாப்பிட்டு வந்தால் ஏராளமான நன்மைகள் பெறலாம். இப்போது தினமும் ஒரு பேரிக்காய் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை காண்போம். பேரிக்காய் சாப்பிடுவதால் சிறுநீரகத்தின் ஆரோக்கியம் மேம்படும். ஏனெனில் பேரிக்காயில் சோடியம் குறைவு. எனவே இந்த பழத்தை உட்கொள்ளும் போது அந்த சிறுநீரக நோய்களை தடுக்கும். அதுவும் ஏற்கனவே சிறுநீரக நோய் இருப்பவர்கள் பேரிக்காயை உட்கொள்ளும் போது அது டயாலிசிஸ் செய்ய வேண்டியதை தடுப்பதோடு விரைவில் சிறுநீரக நோயில் இருந்து மீள உதவ. எனவே சிறுநீரக ஆரோக்கியமான செயல்பாடுகள் வேண்டுமானால் பேரிக்காயை தினமும் சாப்பிடுங்கள். பேரிக்காயில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளன. இவை செரிமான மண்டலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தேவையான சத்துக்களாகும். ஒவ்வொரு பேரிக்காயிலும் சுமார் 6 கிராம் நார்ச்சத்து உள்ளது. இது ஒரு நாளைக்கு வேண்டிய நார்ச்சத்து 22% ஆகும். நார்ச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளும் போது குடலில் உள்ள கழிவுகளை எளிதில் மலக்குடலில் நகர்த்து சிரமமின்றி கழிவுகளை வெளியேற்ற உதவி புரியும். இதன் விளைவாக குடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக பேரிக்காயை தோலோடு சாப்பிட வேண்டும். ஏனெனில் அதன் தோலில் தான் அந்த நார்ச்சத்து உள்ளது. பேரிக்காயில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகம் உள்ளன. எனவே பேரிக்காயை தினமும் உட்கொள்ளும் போது அது நாள்பட்ட அலர்ஜியால் ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறது. பேரிக்காய் புளோவனாய்டுகள் என்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக உள்ள இவை உடலில் உள்ள அலர்ஜியை எதிர்ப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி நோய் தாக்குதலை தடுக்கிறது. எனவே உடலில் ஏற்படும் அலர்ஜி அல்லது காயங்கள் சரியாக வேண்டுமானால் பேரிக்காயை தினமும் ஒன்று சாப்பிடுங்கள். பேரிக்காயில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதுவும் இதில் உள்ள அந்தோசைனின்கள் மற்றும் சினாமிக் அமிலம் போன்றவை புற்றுநோயை எதிர்த்து போராடும். ஒருவர் தங்களின் உணவுகளில் பேரிக்காய் போன்ற பழங்கள் தினசரி உணவில் சேர்த்து வந்தால் அது வயிறு, நுரையீரல், சிறுநீர் பை புற்றுநோய் போன்றவற்றை எதிர்த்து பாதுகாக்கும். கூடுதலாக இதில் உள்ள புளோவனாய்டு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எதிர்த்து பாதுகாப்பளிக்கிறது. பேரிக்காய் தினமும் உட்கொண்டு வரும்போது அது சர்க்கரை நோய், குறிப்பாக டைப் 2 சர்க்கரை நோயின் அபாயத்தை குறைக்கும். ஏனெனில் பேரிக்காயில் அந்தோசைனின் மற்றும் நார்ச்சத்து போன்றவை உள்ளன. இவை சர்க்கரை நோயை தடுக்க உதவுகிறது மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை விளைவிக்கும். வாரத்திற்கு 5 அல்லது அதற்கு மேல் பேரிக்காய் சாப்பிடுவது சர்க்கரை நோய் வரும் அபாயத்தை குறைப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. பேரிக்காயில் உள்ள நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை சீராக்குகிறது. ஆனால் அதற்கு பேரிக்காய் தோலுடன் உட்கொள்ள வேண்டும். பேரிக்காய் இதயத்திற்கு பலவிதமான நன்மைகள் அளிக்கிறது. அதுவும் பேரிக்காயில் உள்ள புரோசோனின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய திசுக்கள் வலுவாக்குகிறது. கூடுதலாக பேரிக்காய் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது மற்றும் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கிறது. மேலும் பேரிக்காயின் தோலில் கியூஎர்சிட்டின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி இதய நோயை தடுக்கிறது. முக்கியமாக பேரிக்காய் தினமும் உட்கொண்டு வரும்போது அது பக்கவாதத்தின் அபாயத்தை குறைப்பதாக ஆய்வுகளில் தெரிய
வந்துள்ளது. பேரிக்காயில் கலோரிகள் குறைவு மற்றும் நீர்ச்சத்து, நார்ச்சத்து போன்றவை அதிகம் உள்ளது. எனவே உடல் எடையை குறைக்க நினைப்போர் பேரிக்காயை தங்களின் தினசரி உணவில் சேர்த்து வந்தால் அதை நீண்ட நேரம் வயிற்று நிரப்பி பசியை கட்டுப்படுத்தி எடை இழப்பதற்கு உதவுகிறது. பேரிக்காயை தினமும் உட்கொண்டு வந்தால் சருமத்தின் ஆரோக்கியம் மேம்படும். இதற்கு பேரிக்காயில் உள்ள வைட்டமின் ஏ தான் காரணம். இது கொலாஜன் சேர்க்கை மேம்படுத்த உதவுவது, சருமத்தின் பொலிவை அதிகரிக்கிறது மற்றும் சருமத்தின் இளமையை நீட்டிக்கிறது. மேலும் இதில் வைட்டமின் சி உள்ளதால் இது ஃப்ரீ ரேடிக்கலால் சருமத்தில் ஏற்படும் சேதத்தை தடுக்கிறது. இந்த கட்டுரை இதை பற்றி பேரிக்காயின் நார்ச்சத்து, வைட்டமின் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான பழம். இது செரிமானத்தை மேம்படுத்துவதில், மலச்சிக்கலை தடுத்தல், இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்தல், உடல் எடையை குறைத்தல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் போன்ற பல நன்மைகள் செய்கிறது. பேரிக்காயில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனை நீக்குகிறது. இதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோயை அபாயத்தை குறைக்கிறது. குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டிருப்பதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த சிற்றுண்டியாகும். இது குளிர்ச்சி தன்மையுடையது, உடல் சூட்டை குறைக்கும், மேலும் சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்கள் நீக்க உதவ குறிப்பிடத்தக்கது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் உண்டாக்கும் செல்களை எதிர்த்து போராட உதவுகிறது. இதில் உள்ள சுண்ணாம்பு சத்து மற்றும் இரும்பு சத்து வளரும் குழந்தைகளின் எலும்பு மற்றும் தசை வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. இதில் உள்ள வைட்டமின்கள் முகப்பருவத்தை குறைத்து முடி உதிர்வை கட்டுப்படுத்த உதவுகிறது. சர்க்கரை நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு மிதமான அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏனெனில் இதில் இயற்கையான சர்க்கரை சத்து உள்ளது. அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.